ஏப்பா இளங்கோ உன்னை எங்கெங்கப்பா தேடுறது? உன் பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் ஒரு அருமையான சாமியாரை கூட்டி வந்திருக்கேன். எல்லா பிரச்சனையுமே ஒரு சாமியாரால தான். என்ன நடந்துச்சு? ரோட்ல போற பரதேசி அவர் கோடீஸ்வரன் சொல்ல அவனை போய் என் தங்கச்சியை லவ் பண்ணா நான் சொல்ல. இப்போ போய் பார்த்தா அவன் பிச்சைக்காரன் தெரியுது. அவ்வளவு பெரிய பிராடுக்காரனாவே? அந்த ஃப்ராடை பத்தி விசாரிக்கலாம்னு அங்க போனோம்னா அந்த சாமியார் இமயமலைக்கு போயிட்டாரு. இவர் இமயமலையில இருந்தா வர்றாரு. ஆமா, ஒருத்தர் போய் தொல்லை பண்ணுவாரு, இவர் வந்து தொல்லை பண்ணுவாரு. சாமியார் எதுக்கு சரக்கடிக்க எடுத்து கூட்டு ஐயோ அவர் தப்பா நினைக்காதப்பா. இவர் முற்றும் துறந்த முனிவர். முதல்ல நிர்வாணமா தான் நடந்து வந்துட்டு இருந்தாரு. எனக்கு நான் தோலை தூக்கி போட்டு போய்க்கிருந்தவர நான் தான் துண்டை பிடிங்கி இடுப்புல கட்டி நேரம் இங்கே கூட்டி வந்துட்டேன். பேர் என்ன? ஜலகல 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 ஜல. சாமி என்ன ஆகாரம் சாப்பிடுறீங்க? அதாவது அதிகாலையில் நன்றாக காய்ச்சிய பசும்பாலில் பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் கலந்து 1/2 லிட்டர் பாலை அப்படியே குடித்து விடுவேன். மதிய வேளையில் கொள்ளினால் தயார் செய்த கூளை 2-3 சட்டிகள் மடக் மடக் என்று குடித்து விடுவேன். உள்ளுனா இந்த குதிரை சாப்பிடுமே அதானே? அதேதான். மாலை வேளையில் 1/2 கிலோ பேரிச்சம்பழத்தை நை 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 என்று நைத்து 2-3 கபாலங்களை விழுங்கி விடுவேன். இரவு நேரத்தில் மட்டும் வயோஜிதமதா என்ற லேயத்தை அப்படியே சாப்பிடுவேன். வயோசிதமதானா? அது சமஸ்கிருதத்தில் வயாகரா என்று அழைப்பார்கள். இவ்வளவு சாப்பிட்டு நீ எப்படியா சும்மா படுப்ப? எல்லாம் லிங்கேஸ்வரனின் செயல். பெண்ணே, என் காலடியில் குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன. என் அருகில் வந்து நன்றாக குனிந்து பெருக்குவாயாக. இந்த தொடப்ப கட்டியால அந்த ஆளை பெருக்கு. ஒரே குப்பையா கிடக்கு மனசு. பெண்ணே, இங்க துஷ்டர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அப்பால வந்து பெருக்கு. அந்த ஆள் பின்னாடி போனீங்கன்னா ஒன்ன குப்பையாக்கிடுவான். போ உள்ள. அந்த சாமியார் ரொம்ப ரசனக்காரனா இருக்கான்ல. சரி அதை விடு, அவனையே அனுப்புன. அவனை வச்சிருந்தா ஏதாவது திருத்தரமா மைய வச்சு உன் தங்கச்சி அந்த பையனை பிரிச்சிருவான்ல. மையாவது எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த நந்தா இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தானா அவன் சாமான் செட்டெல்லாம் ரோட்ல தூக்கி போட்டு அடிக்கிற அடியில் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்குறானா இல்லையா பாரு. ஐயோ அவசரப்பட்டு அப்படிலாம் இறங்கிறாதப்பா. என்னைக்குமே லவ்வர்களை பிரிக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு இருக்க ஃபீலிங்கி மேற்கொண்டு மிருக பலமாயிரும். அதெல்லாம் நேக்கா புத்திசாலித்தனமா கழட்டணும். அதை ஏன் விட நான் பாத்துக்கிறேன். யார் நீ? ஏன் ஏதோ புத்திசாலித்தனமான முட்டாளாவே முடிவு பண்ணிடாதப்பா. ஒரே ஒரு தடவை என் விடுப்பா. அதுக்கப்புறம் பாரு அவனுக்கு என்ன 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 நீ பாக்குறதுல பிசாரி உங்களுக்கு. நானு சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். யார் வீட்டுல யாரு? இப்படி கேட்டோம்னா வீடு எப்படிடா பேசணும் ஒரு வில்லங்கமான கேள்வி வரும். தேவையாது. செருப்பு இங்க இருக்கு அப்படின்னா ஆள் இங்கதான் இருக்கான்னு அர்த்தம். எங்கெங்கயோ இருக்காயா? எதையெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க வேண்டியா இருப்பாரு. செருப்பை கொண்டு இங்கேயா வைப்பாங்க? ரொம்ப அடாவடியான ஆளா இருக்காயா? ஏய், என்ன செருப்புல இருந்து சத்தம் வருது? அந்த செருப்புலயே அடிச்சா இதை விட அதிகமா சத்தம் வரும். நீ அந்த பக்கம் நிக்கிற? வந்த விஷயத்த சொல்லு. நாங்கெல்லாம் ஒரு பிளான் அப்படியே பிச்சு போட்டோம்னா அது பகீர்னு பத்திக்கிட்டு எரியும். பொக்ரான்ல போட்ட அதே அணுகுண்ட ஒரு போட்டோ மூலியமா போஸ்ட் பெட்டில போட்டேன். அது வெடிச்சு செதறி சின்ன பின்னமாயி ஏத்துறாங்க. ஐயா சாவா சட்டை பூரா ஏத்துறாங்க. அவங்க ஏத்துலடா இறக்கிட்டு இருக்காங்க. இறக்குறாங்களா? அப்ப போட்டோ மூலியமா போட்ட குண்டு? அந்த குண்டை நீ போஸ்ட் பாக்ஸ்ல போடல, என் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள போட்ட. டேஞ்சரான ஏரியாவாச்சே. நந்துவோட நீ ஒட்டி அமைச்ச போட்டோ யாரு தெரியுமா? நான் கட்டிக்க போற ரூபாவோட போட்டோ. ஆத்தி ஏப்பா மேஜர் மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்குல்ல? சீச்சி அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இல்ல இல்ல ஓகே. இந்த மாதிரி மேஜர் மிஸ்டேக் பண்ணா உங்க கிராமத்துல எப்படி தண்டிப்பாங்க? எங்க கிராமத்துல இந்நேரம் கட்டி வச்சு வெந்நீரை மேல ஊத்தி கையக்கால பிக்காம போனா போது பச்சை பயிரான மன்னிச்சு பஸ்ஸுக்கு காசு கொடுத்து வெளியூருக்கு ஏற்றி விடுற ஊரு. மனுஷ பயிர் வாழ்ற ஊரு. மனித நேயம் உள்ள ஊரு. மற்ற மாதிரி போட்டு வாங்கி இறக்கமே இல்லாம சிக்கல்ல மாட்டி விட்டு சீரழிய விட்டு வேடிக்கை பாக்குற ஊர்ல. ஆமா சொன்னாக்கள் போது பாத்து ஒன்னால நான் ரொம்ப சாதாரமா இருக்கேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு. நான் 2 மாதம் சூடு தனியேற்றம். ஐயோ ஆயுதமே இல்லாம மிரட்டான ஐயா. எதையோ திருடனும் எண்ணம் இருக்குது வழி இல்லை. அதை எடுக்க போனாலும் முடியல. இது அந்த நந்து போய் ஆட்டோ இல்ல. இது எதுக்கு இந்த சந்தில வந்து நிக்குது? அதுவும் இலங்கை வீட்டு முன்னால நிக்குது. வீடு வாடகைக்கு விடப்படுங்கிற போர்டையும் காணா. மேல என்னமோ நடக்குது. பால் காய்ச்சற வாடை அடிக்குது. ஒரு பொண்ணும் பையனும் சிரிக்கிற சத்தம் கேக்குது. பிடிக்கிறேன். இப்ப ஹலோ பேசாம இரு. ஒரு நிமிஷம் ஷேர் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. பேசாம ஏய், நான் சொல்றதை கேட்க முடியாது. பாத்தியா கிருன்னு சத்தம் கேக்குது. ஏய், அது கதவு மூடுற சத்தம்டா. கதவு மூடுறாங்களா? விட மாட்டேன். ஏய், மேல போகாத. நான் கேளு. டேய் டேய் டேய். ஆமா நீ எங்க இங்க? இல்லண்ணே, சார் தானே அழைச்சிட்டு வந்து இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காரு. சார் வாடகைக்கு விட்டுருக்காரா? சரி, சார் வீட்டை மட்டும் தானே வாடகைக்கு விட்டுருக்கா? இது என்னடா
வாடகைக்கு விட்டு என் தங்கச்சியை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு உரச்சிக்கிட்டு அடுப்புல வச்சு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன விஷயம்? இல்லண்ணே, அண்ணன் தான் பால் காய்ச்ச நீ பேசாத. உனக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா? அண்ணா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. இன்னைக்கு நடக்கலடா, இனிமேல் நடக்கும்ல. இனிமேல் நடத்துவி இல்ல, நடக்க விட்டுருவோமா? டேய் கேட்க இல்ல, நறுக்கி போடுமா நறுக்கி உன்னைய நீ வாங்க. அண்ணா பேசாதடா, உன்னை வந்து வச்சுக்கடா. உன்னை வந்து அடுப்படியில என்ன வேலை பார்க்க பார்த்தாயா? அம்மா அந்த சுவிட்சை போடு. வாங்க. யார் வீட்ல யாரும் கேட்கல. வீட்டுல யாருன்னு கேட்டா வீடு பதில் சொல்லுமா உனக்கு? இந்த எகத்தாளத்துக்கு ஒண்ணு குறைச்சல. இந்த புத்திசாலி இருந்தா கதை ஒருத்தல மட்டும் காட்டினா பத்தாதுப்பா, மொட்டை மாடி வரைக்கும் காட்டணும். அது என்ன கையில? விரல் என்ன? வயர் இங்க இருக்கு, கனெக்ஷன் வேற எங்கேயோ இருக்கு. போவுல அம்மா தாயே, அம்மா வந்துட்டேன். அச்சோ செல்லப்பாவா? குரல கேட்டுட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்து அம்மா அவனை போய் பிச்சைக்காரன் சொல்லாதம்மா, அப்புறம் பிச்சைக்காரன் நம்மளே தப்பா நினைப்பான். பிரதர் ஸ்டாப். ஓ லெவலுக்கு இல்லாட்டினா கூட எங்களுக்கு வெக்க வெள்ளரிக்கா சூடு சுரக்கான்னு நிறைய விளைஞ்சு போய் கிடக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்க. இப்போ என்னப்பா நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது, ஒரு வயசு பிள்ளைய ஃபாலோ பண்ண பழகிக்கணும். முடிதான் நரைச்சிருக்கா, மூளையமா நரைச்சிருக்கு. உனக்கு அங்க என்ன பார்வை? உனக்கு அறிவில்லை, உன் பிள்ளைக்கு அறிவில்லை. யாருக்கு அறிவில்லை? ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா? ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. ஏப்பா அது என்ன பெரிய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளைத்தனமா கையில பேட்டு அடிக்கிறதுக்கு? யார? அட பால் வந்தா அடிக்கிறதுக்கியா? அதானே பார்த்தேன். இப்ப நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? யாருன்னே தெரியாத ஒரு ஆட்டோக்காரனை கொண்டாந்து வீட்டுல குடி வச்சிருக்கேன். அவன் கூட சேர்ந்து உன் தொங்கச்சி பால் காய்ச்சுது. அது எவ்வளவு பெரிய தப்பு? இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா? பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? என்ன ஆயிருக்கும்? பக்குன்னு தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கும். அப்புறம் எத்தனை 15 வந்தாலும் பத்துமா? ஏதோ நான் பார்க்க கண்டு பஞ்சை மட்டும் ஊதி தள்ளிட்டு நெருப்ப கையோட கொண்டாண்டேன். எது பஞ்சு எது நெருப்பு? அது பாசிங்கள போயிடுச்சு, திரும்பவும் கிளறா. சொல்ல வந்தது மறந்து போகும். இப்படியே விட்டுருந்தா கல்யாணத்துல போயில முடிஞ்சிருக்கும். ஏப்பா சாக்கடிக்கிற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த வயரை தூக்கி எறியாம கையில வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க. சரி நீயே தூக்கி போட்டு கொண்டாங்க. விட்டாச்சு. மறுபடியும் போட்டு அடிக்கிற நீங்க. இப்ப தெரியுதா பேட் எதுக்குன்னு? பேட் அம்மா என்னை காப்பாத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா. எங்க வீட்ல ஒரு டெட் பாடி விழ வேணான்னு பார்த்தேன். ஐயோ அப்படியே பிள்ளைக்கு அம்மா தப்பாம பிறந்திருக்கே. ஆமா என்ன சொன்ன? ஒண்ணும் சொல்ல, எப்படியோ போய் தொலை. என்னடா சொன்ன? கல்யாணம் வரைக்கும் போயிருந்தா என்ன ஆயிருக்குன்னு சொன்னேன். போடா, அப்படி ஒரு கல்யாணம் நடந்துடாதான் நான் எவ்வளவு போராடுறேன் தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆட்டோ டிரைவர் இல்ல, கோடீஸ்வரன். கோடீஸ்வரனா? இப்ப நல்லா வாய போல. நான் எவ்வளோ எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி என் தங்கச்சி பால் காய்ச்சி அமுச்சு வச்சேன். பால் பொங்கி வர நேரத்தில் இப்படி உடைச்சிட்டியடா பாவி. என்னப்பா சொல்ற? அறிவு இல்ல உனக்கு? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன், எல்லாத்தையும் கேட்டு என்ன நொன்னப்பா சொன்னேன்? இல்லப்பா, இவ்வளவு மேட்டர் நடக்கிறப்ப நான் போறப்ப ஹலோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி தடுத்துக்கலாமே. இதே டயலாக தான் நான் சொன்னேன். எங்க கேட்ட நீ? லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்துன்னு சொல்லிட்டு மேல போன நீ. அப்படியா சொன்னேன்? நான் ஏதோ தப்பு நடக்க போது கையங்களமா பிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சு ஒரு ரிவார்டு வாங்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி இதுல கரண்ட் இருக்கா பாரு. வேணாப்பா, நான் ரிவார்டு வாங்குறது உனக்கு பிடிக்கல, என்ன ஆள விடு. நெல்லு. என்ன? அம்மா அந்த பழைய கஞ்சியை கொடு. ரொம்ப தேங்க்ஸ். போற வழியில அதை நாய்க்கு ஊத்திராத, ஏன் அது செத்துரும். உடனே வந்துட்டான் தங்கமான பையன். ஆமா நீ என்னடா படிச்சிருக்க? 4வது. வெரி குட். என்ன விட ஏதோ நீ கொஞ்சம் கூட படிச்சனால உன்னை ஒரு மனுஷனா வந்துச்சு இங்க உட்கார வச்சு எழுத சொல்லியிருக்கேன். நான் சொல்ற மாதிரி அழகழகா அப்படியே அச்சடிச்ச மாதிரி எழுதுனா சிச்சுவேஷனை சொல்லு. இருக்கட்டும் சொல்றேன். அதாவது என் ஃப்ரெண்டு இளங்கோவுடைய தங்கச்சிக்கு அந்த நந்து பைய ஒரு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி எழுதணும். இதுதான் சிச்சுவேஷன். என்ன? கண்ணே கவிதா. கண்ணே கவிதான் எழுத சொன்னா மண்ணே கவிதான் எழுதிக்கிட்டு இருக்க. கா போடுறா, கா மாதா போடுவாங்க. பக்கத்துல ஏன்டா கால் போடுற? பக்கத்துல ஏன் கால் போடுற? முதல்ல உன் கால கீழ போடுறான். கால் மேல கால் போட்டா கால் தான் வரும். இது வரைக்கும் 3 கிலோ மிச்சரும் 14 வடை 1 கிலோ பூந்தி நின்று நீங்க. காணா அப்புறம் பொய்யா சொல்ற. போடு காணா. கா இன் கண்ணே கவிதா, உன்னை என்னால் மறக்க முடியவில்லை. என்னடா கன்னடத்துல எழுதிக்கிட்டு இருக்க? தமிழ்ல தலைகீழ பார்த்தா கன்னட மாதிரி தான் தெரியும். அழகில தெரியுதா? சரி எழுது 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 எழுது.
எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு கழுதைக்கு வாங்கி விட்டுறேன். தின்னி பயவுள்ள இளங்கோ, இந்த ஒரு லெட்டரை வச்சு உன் தங்கச்சி அந்த நந்தாவை சேர்த்து காட்டுறேன், ஜெயிச்சு காட்டுறேன். ஒரு தெரியும்டா உன் நண்பனோட சாதனை என்னன்னு பாரு. பேஸ்ட், ஐயோ போஸ்ட். ஆரம்பமே சிரிப்பாகுது. டி கவிதா, போஸ்ட் ஆபீஸ் சீல் இல்ல, கொரியர்லயும் அனுப்பல. அண்ணன்ல இருந்து தங்கச்சி வரைக்கும் அநியாயத்துக்கு அறிவா இருக்கு பைபிள்லயே. பேஸ்ட்னு கத்திட்டு போஸ்ட்னு சத்தம் கேட்டுச்சே, அதுவும் கேட்டுச்சா? இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. குக்கர், ஐயோ. செல்லப்பா, அப்பப்பா, என்ன படியில படுத்துக்கிட்டு ரயில் விட்டு இல்ல குக்கர், சீ மக்கர், இல்ல லெட்டர் லெட்டர் லெட்டரா? இல்ல லிட்டர். லிட்டரு? திடீர்னு 1 லிட்டர் பால் விலை ஏறிச்சுன்னு வெளியே பேசிக்கிட்டாங்க. அது எவ்வளவு ஏறி இருக்குன்னு படியில உட்காந்து படிப்படியா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன கருமமோ, இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ? கவிதா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இங்க வாயேன். கொஞ்சம் இரு, நான் வரேன். செல்லப்பா, அம்மா. இங்க வாப்பா. இந்த இது பிடி. என்னம்மா? யாரா உனக்கு? என்ன அடி அப்பா, அவன் எழுதுற மாதிரி தானே எழுத சொன்னேன். அதை பத்தி இப்படி எதுக்கு வாத்தாலும் தொங்கச்சு என்ன பண்ணி நொங்குறாளுங்க? உன் புத்தி கெட்டாத வேலையை நீயே செய்யற. ஏன் புத்தி கேட்டாம தான் இன்னொருத்தனை விட்டு எழுத சொன்னேன். எழுதணும்னா நீ என்ன பாடுபடுத்தினியோ. ஆமாப்பா, கொஞ்சம் படுத்துனேன். அவன் கடைசியில இப்படிக்கு நந்துன்னு போடுறதுக்கு பதிலா செல்லப்பான்னு உன் பேரை போட்டிருக்கான். என் பேரை போட்டானா? ஏன் கத்துற? அம்மா, இருப்பா இருப்பா, ஏப்பா ஏற்கனவே ஒரு ரவுண்ட் முடிச்சாங்க, மறுபடியுமா வெந்த புள்ள வேலை பார்த்தார. எது வெந்தது எது வேலு? வேணாம், ஏற்கனவே நீ கேட்ட பல வில்லங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து வைத்திரீரே, மறுபடியும் கிண்டாத. அப்ப மூடு. மூடியாச்சு, எங்க திறக்க வர்றீங்க? சூப்பர் பிளான். என்ன கையில? கஞ்சா. பிக் பாக்கெட், செல் திருட்டு இதெல்லாம் விட்டுட்டு இப்ப இதுல இறங்கிட்டியா? ஏப்பா, நான் என்ன கஞ்சா வியாபாரம் பண்ண போறேன் நான் சொன்னேன். இதை கொண்டு போய் நந்து போய் வீட்டில் வச்சுட்டு போலீஸுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணோம்னா நேர போலீஸ் வர அடிச்சு தூக்கி 5 வருஷம் உள்ளதெல்லாம். அதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு காதல் மேல வெறுப்பாயி அந்த நந்து பேல செருப்பை கொண்டு அடிப்பா. அப்புறம் அவன் கதை பூரா கந்தலாயிரும். நம்ம போட்ட கணக்கு சக்சஸ் ஆயிரும். எப்படி? முதல்ல கஞ்சாவை கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். ஏன் போன் போட்டு கொண்டு வச்சானா? அவசரப்படாத. நீ தான் லேட் பண்ற. நம்ம போலீஸை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? போன் போட்டவனே வரப்போறாங்க. எப்படி 1/2 மணி நேரம் ஆகும்பா. ஹலோ கமிஷனர் ஆபீஸா? கொஞ்சம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு கனெக்ஷன் கொடுங்களேன். என்ன பொறுப்பியா உனக்கு? ஸ்ட்ரைட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கே பேசுற. ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணுவோம்ல சார். நந்தாங்கிற ஒரு பையன் அவனோட வீட்லயே வச்சு கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் சார். எந்த ஏரியா? அட்ரஸ் சொல்றேன் கேட்டுங்க சார். நம்பர் 5 கோவிந்தா தெருவு, அபேஷ் நகர். இப்ப வந்தீங்கன்னா கையும் கழுவுமா கச்சிதமா பிடிக்கலாம். ஏமா வாங்க சார், வாங்க. வந்தாச்சா? வாங்க 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 வாங்க. ஓகே ஓகே. என்ன சார் பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கு? ஆமா ஆமா, எனக்கு பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி. சார் நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? என்ன சார் இவ்வளவு பாஸ்டா இருக்கீங்க? சார் கஞ்சா எங்க இருக்கு? கஞ்சா ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்ல சார். ஏண்டா கஞ்சாவை நீ கையில வச்சுக்கிட்டு இன்னொரு வீட்ல இருக்கு ஃபோன் பண்ற? ஐயோ, ஹலோ, ரூபா வீடா? ஆமா ரூபா விடுதான். நீங்க யார் பேசுறது? நான் யார் பேசுறேங்கிறது முக்கியம் இல்ல. இப்போ உங்க ரூபா என் கையில. நான் சொல்றவங்க கையில நீங்க 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கலனா உங்க ரூபாவை நான் கிழிச்சு பீஸ் பீஸா ஆக்கிடுவேன். அதாவது ரேப் பண்ணி அதுக்கப்புறம் மர்டர் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பெரிய குரூப் இருக்குது இங்க. ஐயோ வேண்டாம், நான் பணத்தை கொடுத்துறேன். அதுல பாருங்க, அது சின்ன பொண்ணு, அதுக்கு 5 லட்சம் ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி. நான் வேணா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடுறேனே. 1 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்தீங்கன்னா உன் பொண்ணோட உடம்புல இருந்து அறுத்து அந்த 2 காதை மட்டும் அனுப்பி வைப்பேன். போதுமா? ஐயோ வேணாம், அதெல்லாம் மட்டாதீங்க. நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன். எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்? சரி, அதை எங்க கொடுக்கணும் அப்புறம் சொல்றேன். முதல்ல போன் எடுத்து உன் பொண்டாட்டி கையில கொடு. பொண்டாட்டி கிட்டியா? எதுக்கு? முத்தம் கொடுக்கறதுக்கு. யோ குடியா போன. முத்தம் கொடுக்க போறேன்றான். லூசாயா நீ? லூசு என்னையா லூசுன்னு கேக்குற? அங்க ஒரு லூசு உன் லூசு பொண்ணை கடத்தி வச்சுட்டு உங்ககிட்ட பேசணுங்கிறான். பேசு லூசு. ஹலோ. ஏமா உனக்கு பாயசம், சி உனக்கு பாயசம் பண்ண தெரியுமா? பாயசமா?
தெரியாதே. சரி நான் சொல்லி தரேன். முதல்ல நீ ஸ்டவ் பத்த வை. பத்த வச்சுட்டேங்க. கடாய் தூக்கி வை. கடாய் எங்க வைக்கிறது? உன் புருஷனை உட்கார வச்சு அவன் தலையில அந்த கடாயை தூக்கி வை. சரிங்க. என்னடி வைக்கலனா நம்ம பொண்ணை ஏதாவது பண்ணிடுவாங்க. சும்மா தானே நிக்கிறீங்க, புடிச்சுக்கோங்க. என்னடி என்ன மூன்றாம் பிறை கமல் ரேஞ்சில் ஆகிட்ட? சும்மா இருக்க. வச்சிட்டியா? வச்சிட்டேங்க. தண்ணி எடுத்து ஊத்து. எங்க ஊத்துறது? கடாயில ஊத்துமா. ஊத்திட்டியா? ஊத்திட்டேங்க. இப்ப தண்ணி கொதிக்குதா? கொதிக்கலையே. கொதிக்கலையா? ஏன் தண்ணி கொதிக்கல? சத்தம் போட்டு பேசாதீங்க, நெஞ்செல்லாம் படபடன்னு வருது. நீங்க சொன்ன மாதிரியே என் புருஷன் தலையில கடாயை வச்சுட்டு தண்ணிய ஊத்திட்டேன். ஆனா கொதிக்கலையே. வர்ற ஆத்திரத்துக்கு இப்ப நான் உன்னதான் கிட்னாப் பண்ண போறேன். என்னையுமா? ஐயோ, இந்த ஸ்டவ் மேல வைமா. வச்சிட்டேங்க. ஒரு பாக்கெட் சேமியாவை அந்த கடாயில போடு. போட்டுட்டேன். இப்ப கிண்டு. கிண்ட முடியலையே. ஏன் கிண்ட முடியல? கவரோட போட்டுட்டேன், எப்படி கிண்டுறது? இந்த கிண்டல் தானடி வேணாங்கிறது. ஏன் தாயே, அந்த பாக்கெட்டை பிரிச்சுட்டு சேமியாவை மட்டும் எடுத்து உள்ள போட்டு கிண்டு. இப்ப இனிமே நான் தனித்தனியா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கிண்டிட்டு தேவையான அளவு சக்கரை போட்டு அதுல முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போட்டு இறக்கும் போது கேசரி பவுடர் போட்டு கிண்டி இறக்கி வச்சிரு. உனக்கு சொல்லி கொடுக்கறதுல ஏன் தாலி இறந்து போகுது. நீ என்ன பண்ற, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேளை, ஒவ்வொரு வேளையும் 2 டம்ளர் அந்த பாயசத்தை குடி. உன் பொண்ணு கேட்டா நான் பாயசம் சாப்பிட்டேன்னு சொல்லு, புரியுதா? சரிங்க சார். என் வீட்டுக்காரர் என்ன பண்றது? அந்த புறத்து கூட்டு போய் இன்னொரு புள்ளைய பத்துக்க. என்னம்மா என்னாச்சு? சார் ஒருத்தன் என் பேக் புடிங்கிட்டு ஓடுறான் சார். பேக்கையா? அதுல இருந்து பணம் இருந்துச்சா? ஆமா சார், 3000 ரூபாய் இருந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லங்க, எவனோ ஒரு கலாணி பையன் இவங்க இருந்து பேக்கப் பண்ணிட்டு ஓடுறாங்க. ஐயோ கவலைப்படாதீங்க, நான் விரட்டி பிடிக்கிறேன். சார் ஓடி போனா என்னைக்கு அவனை பிடிக்கிறது? இந்த வண்டி எடுத்துட்டு போங்க. அடாடா, உடம்பு மட்டும் உங்களுக்கு முக்கியலங்க, மனசு ரொம்ப முக்கியம். அத பாத்துக்கிறேன். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல அப்பப்போ மழையே பெய்யுது. ஐயோ என்ன ஸ்பீடு! புயல் மாதிரி போறாரு. கண்டிப்பா புடிச்சிடுவாரு. அதுல எவ்வளவு பணம் இருக்கு? எனக்கு என்னன்னு தெரியும். நான் என்ன ஓடி வரும்போது எண்ணிட்ட ஓடி வந்தேன். கொண்டாங்க. 3000 சொன்னா 300 ரூபாய் குறையுது. டேய் நாலாரி போனா போகுது, வேலை போட்டு கொடுத்தா திருடுறே நீ. ஏத்தி ராஸ்கல். ஏறா 300 ரூபாயா? இன்னையில இருந்து உனக்கு வேலை கிடையாது. போனா இந்த வேலையில நான் பிச்சை தானே எடுக்கணும். தெரியுதுல்ல? தெரிஞ்சுக்கிட்டே செய்யலாமா? செய்ய மாட்டேன்னு நாரப்பேல என்கிட்டே திருநால உனக்கு நீ 100 ரூபா தான். இப்படி நேர பாண்டி பஜாருக்கு போ. 4 to 6 வரைக்கும் தான் கிரௌட் அதிகமா இருக்கும். அண்ணே வந்துருவேன், அடிச்சு வை. ஓகேவா? சரிண்ணே. முதலாளிக்கு துருவம் பண்ண பொண்ணுடுவேன். சேட்டு எப்படி இருக்க? சேட் நல்லா இருக்கும். சரி, இந்த வண்டி வச்சுட்டு ஒரு நல்ல அமௌண்ட் கொடு. மாசத்துக்கு 3-4 வண்டியே கொண்டு வருவேன். இப்போ 3 மாசத்துக்கு ஒரு வண்டி கொண்டு வரேன். உனக்கு என்ன பேனு கீழே உட்காந்துட்டு கலாணி பழ பூரா கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிற. எங்க பொழப்பு ரொம்ப டேஞ்சர் பொழப்பியா. வெட்டித்தனமா பேசாம காசை கொடு. ஆபீஸ் விடுற நேரம் கூட்டம்லாம் போயிட போகுது. சேட் 3000 ரூபாய் தரான். யோ கலவாணி பையலா இருந்தாலும் மெக்கானிக்கல கிங்கியா. வண்டி ஓடும் போது என்ன விலை வரும்னு கண்டுபிடிக்கிறேன் நானு. 6000 ரூபாய் கொடு. 3000 ரூபாய் தான் கிடைக்கும். 3000 கம்மியா? பிசினாரி குடியா. அவ்வளவுதான். 3000 ரூபாய்க்கு மேலே தம்டே கிடையாது. எங்களோட பயங்கரமான ஆளா இருக்கீங்களா. போனவனை இன்னும் காணுமே. வண்டியோட வருவானா? அதானே. என்னடி நோத்தானே? நீ தான வண்டி வாங்கி கொடுத்த. நானா கொடுத்தேன். பண்ணி யார பார்த்து பாருங்க. பேசிட்டு இருக்கும்போதே அடிக்கிறியா? என்னமா நீ கல்யாணத்துக்காக வாங்கிட்டு இருந்த வண்டியை தொலைச்சிட்டு இப்படி அலையிறியே? அப்பா நான் என்ன வேணும்னாப்பா கொடுத்தேன். ஏதோ அவசரத்துக்கு உதவி செய்யலாம்னு கொடுத்தேன். அந்த மொள்ள மாதிரி இப்படி ஏமாத்துறான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவ மட்டும் என் கையில கிடைச்சான். என்ன பண்றது, நம்ம பொழப்புக்கு ஹெல்மெட் போட வேண்டியது ஆகி போச்சு. பிடிச்சாதான் பிதிக்கி எடுத்துடுறாங்களே. என்ன ஆட்டோவில் ஏதோ போர்டு போட்டிருக்கு. எது இட்லி வியாபாரமோ? ஆட்டோ 2 வீலர் விற்க வாங்க இங்கு அணுகவும். அணுகுவோம் இல்ல. ஆட்டோ என்ன ரேட்டு சார்? 30000 ரூபாய் போகும் சார். நல்ல கண்டிஷனா இருக்குமா? சூப்பர் கண்டிஷன் சார். ஓட்டி பார்க்கலாமா? உங்களை எப்படி சார் நம்புறது? இந்த ட்ரைசைக்கிள் வச்சுட்டு ஓட்டி பார்க்கறேன். ட்ரைசைக்கிள் என்ன விலை, ஆட்டோ என்ன விலை? என்ன விளையாடுறீங்களா? என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டும் கெட்ட நான் வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்?
இஷ்டம்னா கொடுங்க இல்ல வேற இடத்துல ஓட்டிட்டு போறேன். சார் நில்லுங்க சார். உங்களை பார்த்தா டீசெண்டா இருக்கிறீங்க. வண்டியை விட்டு ஆட்டோ எடுத்துட்டு போங்க. மனிதன் ஆனா ஒண்ணு என்ன? கண்ணுக்கு தெரிய தூரத்துல ஓட்டணும். இந்த எல்லையை தரனா சூசைட் பண்ணிக்கங்க. சரி சார். சரின்ட்டா. இது டிவி சுட்டில காத்தடி அடையாளம் காட்டிட்டாலே. என் டிவியை சுத்தி போனா மண்ணாங்கட்டி போறா. ஐயோ ஐயோ போய்டான் பாவ. யோ இப்ப ஹெல்மெட்டோட ஒருத்த ஆட்டோ ஓட்டிட்டு போறானே, எங்க போறான் அவன்? அவரு ட்ரையல் பார்க்க போயிருக்காருமா. அவன் தான் என் டிவிஎஸ் 50 திருடிட்டு போனான். அவன் திருடுனா? உன் ஆட்டோவை கொடுத்துருக்கியா? அவ்வளவுதான், திருப்பி வராது. ஐயோ எல்லையை தாண்ட மாட்டேன்னு சொன்னா தாண்டிட்டாமா. எல்லையை தாண்டிட்டா. நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நம்மளே பயந்து வர வேண்டியதா இருக்கு. பதுங்கி வர வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலைகள். சை, மத்த ஊர்ல எல்லாம் அடுத்த பிரச்சனைக்கு போகாம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். இங்க மத்தவன் ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து அவன் சோழியை முடித்து தான் சாப்பிடுறாங்க, தூக்குறாங்க. சத்தம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி. குடல் வேற குந்தாணி வேற ஆயிடும். இப்ப பாக்குறியா? மூடியா பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு ஓபன் பண்ணிட்டு இருக்கா? யார் நீங்க? உனக்கு என்ன வேணும்? யாரு நீ? குத்துன எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வாழ்க்கையில நீ விளையாண்டு இருப்ப. யோ, உன் பொண்ணோட வாழ்க்கை என்ன டென்னிஸ் கிரவுண்டா? யார் அவன் பொண்ணு? என்ன பிரச்சனை? என் பொண்ணு உனக்கு தெரியாது? யோ, லட்சக்கணக்கான பொண்ணை பாக்குறேன். உன் பொண்ணு மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? யார் உன் பொண்ணு? எவமா? நாங்க என்ன விருந்துக்கு வந்திருக்கோம்? என் பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கிட்டு இருந்த டிஎஸ் உப்டியை திருடி வித்துவிட்டு இந்த புள்ள கல்யாணத்தையும் நிறுத்தி விட்டு இப்ப என்ன ஆயி ஓய் குத்துனா? ஓ, அந்த மேட்ரா வந்தீங்களா? சொல்லவே இல்ல. சரி, 2 நாள் வண்டி வீட்டுக்கு வந்து இடத்த காலி பண்ணுங்க. இவனை நம்பாதடா. ஏற்கனவே பல தடவை நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கான். இன்னைக்கு தான் கையும் களமா மாட்டிருக்கான். இன்னைக்கு விட்டோம் எனக்கு என் வண்டி வராது, எனக்கு கல்யாணமும் நடக்காது. விடுவனாமா? ஒப்ப என்ன இழிச்சவாயனா? டேய், 2 நாள் 3 நாளுங்கிற பிட்டெல்லாம் ஆகாது. இப்பவே வண்டிங்க வந்தாகணும். வரலன்னா என் பொண்ணை வச்சு சோறு போடு. என்ன புது ட்ரிக்ஸா இருக்கு? வண்டி கலவு போச்சுன்னா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அதை விட்டு பொண்ணுக்கு சோறு போடு, பொண்டாடி சோறு போடுன்னு இருக்க. அசிங்கமா உனக்கு? போலீஸ் ஒன்ன மாதிரி 420க்கு போலீஸ்க்கு என்ன தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். இத பார், டிவிஎஸ் 50 வை, இல்ல என்ன வச்சு சோறு போடு. அப்படியே அவனை புடிச்சுக்க. நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். அப்பாடே, நீ போடா, இவனை நான் பாத்துக்கிறேன். ஓ, அப்படியா? அப்ப ஓகே. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. என் மேல டச் ஆச்சு போன அப்பனை கூப்பிட்டு யானை தும்பிச்சான் கையில அடிச்ச மாதிரி அடிச்சு கொன்றுவேன். பாப்பா போய் அரிசி பருப்பு அனுப்பு. அடி பாவி சிரிக்கி, அடிக்கிற பரிசு எனக்கே காண மாட்டேங்குது, உனக்கு வேற அவிச்சு கொட்டணுமா? சரி, போய் அந்த அண்ணாச்சிக்கெல்லாம் என் அக்கௌண்ட்ல ஏதாச்சும் வாங்கி தின்னு. மொல்ல மாதிரி முடிச்ச விக்கலாம் அக்கௌண்ட். அவுட் அவுட். வாயிலடி வடக்கு மாச்சி வரைக்கும் போகுது. வீட்டை பாத்துக்க, நீ எதுவும் அடிச்சுட்டு போயிடாத. அடிக்க வச்சிருக்க. லைட்டிங் தானே இருப்ப, வரண்டி ஊத்திட்டு. என்ன பூட்டின வீடு திறந்து கிடக்கு? பெருசு பெருசா தெரியுது. யாரு நீங்களா? புலங்கால விட்டு தான் பூதம் காக்கும். என் வீட்டுல வந்து இப்படி பிசாசு மாதிரி நிக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு? ஏய், பூதங்கேனா அப்படியே புடிச்சு முழுங்கிடுவேன். நாங்க யாரு? நாங்க கேளு. முழுங்கிருவீங்களா? ஏய், ஆமா, யாருவீங்களா? அது ஏன் அப்ப? அவனத்தான் தெரியுமா? இது ஆத்தா, அது பெரிய அண்ணாத்த, இது சின்ன அண்ணாத்த, அது குட்டி தம்பி பையன். ஆமா, இவங்கள கூட்டிட்டு எதுக்கு இங்க வந்திருக்க? எதுக்கா? உன் அச்சானியா ஒடிக்கட்டா. ஏய், நீ ஒருத்தி வந்தா இங்க ஒடிஞ்சு நொறுங்கி போய் கிடக்கு. இதுல கும்பலா வர வந்து நொறுக்குவீங்களா? யோ, உன் பொண்ணுக்கு ஒருத்திக்கு தானே சோறு போட சொன்னேன். இது என்ன கூட்டமா கொண்டாந்து இறக்கி இருக்க? நாங்கெல்லாம் பாசக்காரங்க. என் பொண்ணை விட்டு தனியா இருக்க மாட்டோம். இத பாரியா, நாங்கெல்லாம் இங்க இருந்து போகணும்னா நீ என் டிவிஎஸ் 50 திருப்பி கொடுத்துரு. இல்லனா எங்களுக்கு எல்லாம் ஆக்கி போட்டு சாவு. செல்லப்பா, என்னப்பா இது? என்னப்பா இது வரைக்கும் மளிகை சாமான் வாங்குறது 25,200 ஆயிடுச்சு. சாயந்தரத்துக்குள்ள காசு வரணும், இல்லைன்னா வீடு கடையா போயிரும் பாத்துக்கோ. 25,200? இதெல்லாம் கம்மி. செல்லப்பா, போக போக பாரு எங்க சாதனை. புது டிவி ஸ்பிடி வாங்கினா கூட 22,000 தாண்டி வருது. உங்க டிவி ஸ்பிடி எடைக்கு போட்டா கூட 8 கூட கிடைக்காது. 25,000 ரூபாய்க்கு தின்றுங்க. மரியாதையா எல்லாரும் வெளியே போங்க. தங்கச்சி விட்டு பிரிய மாட்டோம். பிரிய மாட்டீங்களா? அருவாள் எடுத்து போட்டு தலை மட்டும் பிரிஞ்சு அம்பிட்டு போயிருக்கோம். போயிருங்க இங்க இருந்து. அருவா நீ ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்பா அக்கா
மனுஷன் பொம்பளை பொம்பளைன்னு அலையிறான், பொம்பளை இல்லாம வாழ முடியல, பொம்பளைய கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியல. என்ன வாழ்க்கை? அவன் சொன்ன அதே 3 வடை. ஹாய்! இது வடை தானே? வடையே தான். அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு விளக்கம் சொல்லிட்டு சாப்பிடு. கேளு. இந்த 3 வடைய அண்ணன் தம்பி 2 பேருக்கு சரி பாரியா எப்படி பிரிப்ப? டேய், இதே மாதிரிதான்டா நானும் சிரிச்சேன். என்ன கேட்கறதுக்கு பதில சொல்லு. இதுல என்னையா பெரிய அதிசயம் இருக்கு? அண்ணன் தம்பி 2 பேருங்கிற ஆளுக்கு ஒரு வடையா எடுத்து வச்சு மீதி இருக்கிற ஒரு வடைய ஆளுக்கு பாதியா பிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இதத்தானே நானும் சொன்னேன். அவன் புதுசா அவனை சொல்லி ஆஃப் பண்ணிட்டானடா. என்ன சொன்னா? அண்ணன் தம்பி 2 பேர் கிடையாதான், அண்ணன் வேற தம்பி 2 பேரு, ஆக மொத்தம் 3 பேரா. 3 பேருக்கு 3 வடைய பிரிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? முதவிங்கிறான்டா. என்னப்பா? ஏப்பா அவன் சொன்னான்னு சொல்லி என்கிட்ட சொல்றியா? நானே கடன் உடனே வாங்கி இதை ஏத்திட்டு இருக்கேன். இதை நீ இறக்கி மேற்கொண்டு கடனாளி ஆக்கி என்னை செருப்படி வாங்கி வைக்கலான்னு பாக்குறியா? போடா போடா. சாரி 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 பிரதர், நான் உன் லெவலுக்கு ஏத்திட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன். கூல் டவுன் கூல் டவுன். அங்க என்னடா ஏப்பா இந்தப்பா இத பிடி. இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரோ ஆப்போ காணாது. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும். அப்படி ஒண்ணு போடு. அடிச்சா ஜின்னு ஏறணும்னு சொன்னல, ஏறிச்சா? இந்தா இதோ ஜின்னு ஏத்திட்டு போ. நீயா? நீ இருக்கேன்னு வெளியே ஒரு போடு போடக்கூடாது. நீ இருக்கேன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே. நீ இருந்தா அந்த கடை விளங்குன மாதிரி தான். நான் போறேன். என்ன சொன்ன? என் கடையை என்கிட்ட விளங்காதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அது இருக்கட்டும், முதல்ல அவன் மூஞ்சி இருந்துச்சு, இப்ப என்ன வேற மூஞ்சி இருக்கு? அடிக்கடி மூஞ்சியை மாத்துறதுக்கு நான் என்ன குரல் வித்தக்காரனா? வாங்குறத குடிச்சிட்டு மரியாதையா போடா. போடா. டேய், இங்க போடா. கடனை எதுக்கு வச்சிருக்க? போடா. ஏன்டா கத்துற? போறோம்ல. யோ, மூளை இருக்கா? இது வரைக்கும் வந்தவனுக்குலாம் இருந்தது பா, உனக்கு தான் மூளை இல்ல. நிச்சயமா தான்ப்பா, இந்த பார் தீந்து போச்சு. என்னப்பா? வேணாம். கேட்டா அண்ணன் தம்பிங்க. நான் அண்ணனா இருக்கும்போது அவன் தம்பியா இருந்தேன், அவன் தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருந்தேன். வேண்டாம்ப்பா, உன்னோட திருவிளையாடல இதோட நிறுத்து. சூடா ஏதாச்சும் கொடு. சூடா தானே? நெருப்பு. இதை நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். இன்னமும் வேணுமா? சரி கொடு. சுடு போதுப்பா. ஏதாச்சும் சூடு. நீ சுடு காடு. வார்த்தையாலே சுட்டு எரிக்கிறியடா பாவி. சைத்தான் கே பச்சா. என்னடா அதுக்கு ஆள் மாறிட்டா? முடியலடா 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 முடியவே முடியலடா ஐயா. ஏப்பா உன் தீப்பெட்டி இருந்தா கொடு. என்ன குச்சியை காணா? நீ தீப்பெட்டி தானே கேட்ட, குச்சியை கேட்கலையே. யோ, தீப்பெட்டி கேட்டா உலகம் பூரா குச்சியோட தான் கொடுப்பாங்க. நமக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுங்க. இங்கேயும் அதே குரல். பக்கத்துல எவனாச்சும் உட்காந்துருப்பான், திரும்பி பார்த்தா அவன் மூஞ்சி தெரியும். நம்ம அவன் நினைச்சு இவன்ட்ட பேசுவோம். அந்த நேரம் பார்த்தா அவன் மறைஞ்சிருவான். நம்ம இவன்ட்ட செருப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். யார்ட்டையும் பேசாம எப்படி எந்திரிச்சு போயிட்டா? பிரதர், நீ நான் தான் ஒரிஜினலா? எப்படி நம்புவேன்? என்னால் நம்ப முடியுதே. அப்ப ஒரிஜினல் தான். ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? இனிமே நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகலாம். நம்ம 2 பேருமா? இருக்கட்டும். ஆமா, இதுல யார் அண்ணன் யார் தம்பி? நீ தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருக்க போறியா? நீ தம்பியா இருக்கும்போது அதான் நீ அண்ணனா இருந்துக்கிறேன்னு சொல்ற. நீ தம்பியா இருக்கும்போது நீயே தம்பியா இருக்கு. ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. அடிச்ச குவாட்டர் வேற அட்ரஸ் இல்லாம போயிடுச்சடா. அடுத்து வாங்குறதுக்கு துட்டுலயே நான் என்ன பண்ணுவேன்? நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா. இந்த பாத்தியா, நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரே கிளாஸ சரிபாதியா ஒரு கோடு போட்டு பிரிச்சிருக்கேன். இது என்ன படி? இளங்கோ. அது என் பேரு. செல்லப்பா என் பேரு. அதனால இதை நம்ம 2 பேரும் பாதி பாதியா குடிக்கிறோம். இப்ப அநியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. முதல்ல நீ குடி. நானா? ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பொக்கும். நல்லா இருப்பேன். நிறைய வேலை இருக்குல்ல. நீ நல்லா இருப்பேன்னு குடி. குடிக்கவா? குடி குடி குடி. ஏரியா வந்துருச்சா? இன்னும் இருக்க. கோடு வரல. கரெக்டா இருப்போம்ல. என்ன இது? என் பாதியை குடிச்சுட்டு உனக்கு சரி பாதி வச்சிருக்கப்பா. சரி பாதி சரியா இருக்கு. அதுல ஏன் பாதி எங்க? நான் என்ன சொன்ன உங்ககிட்ட?
இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறது என்னுடைய பாதி, கீழே இருக்கிறதா உன்னுடைய பாதின்னு சொன்னேன். எதுக்காக உன்னுடைய பாதியை விட்டுட்டு என்னுடைய பாதியை குடிச்ச? ஏப்பா மேல இருக்கிறத விட்டுவிட்டு கீழே இருக்கிறத மட்டும் எப்படிப்பா தனியா குடிக்க முடியும்? அடியில ஓட்டப்பட்டு உறிஞ்சவா முடியும்? அப்படியே உறிஞ்சாலும் மேல இருக்கிறது வந்துராது. இப்ப இவ்வளவு பேசுறேல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த குடின்னு கொடுத்தேன்ல, வேண்டானே, இந்த பாருங்க மேல இருக்க பாதி உங்களுடைய பாதி, அதை நீங்க குடிச்சிட்டு கொடுங்க, அப்புறம் நான் குடிக்கிறேன்னு சொல்லிருக்கணும்ல. மூளை இல்ல உனக்கு? சார் மூளை. ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது. மூளை கொடுக்குற நேரம் இதான போயா போமல்ல. அறிவில்ல உனக்கு? இருப்பா முட்டாப்பல சோறு திங்க என்ன திங்கிறீங்க? ஆளே இல்லாம அங்க என்ன பேசிட்டு இருக்க நீ? என் பாதியை கொடு. எப்பா தெரியாம நடந்துருச்சுப்பா. இருக்கிற குடிச்சிட்டு ஆள விடுப்பா. நான் என்ன எச்சக்கல நாயா? நீ குடிச்ச மீதியை நான் குடிக்கிறதுக்கு எச்சையே பண்ணாத என்னுடைய பாதியை நீ எனக்கு கொடு. எப்பா உன் பாதி எப்படிப்பா கொடுக்க முடியும்? ஏன்டா என் பாதியை நீ குடிக்கும் போது என் பாதியை நான் குடிக்க கூடாதா? ஐயோ உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடுன்னு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா?